உலகே உலுக்கிய கோர விபத்து 12 ஜூன் 2025. பலரோட கனவுகளை சுமந்து கொண்டு குஜராத்ல இருந்து லண்டன் நோக்கி பயணித்த ஏர் இந்தியா விமானம் யாருமே எதிர்பார்க்காத சமயம் டேக் ஆஃப் ஆகிய சில நிமிடங்களே விபத்துக்குள்ளாகுது. பாட்டியோட பிறந்த தினத்தை கொண்டாடுறதுக்காக கிளம்பி வந்த பேத்திகள், தன்னுடைய கணவரை ரொம்ப நாட்களுக்கு பிறகு பார்க்க போறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோட கிளம்பிய மனைவி, ஃபேமிலியோட லண்டன்ல போய் செட்டில் ஆக போறோம் அப்படின்னு குடும்பத்தோட கிளம்பிய டாக்டர் ஃபேமிலி, இப்படி பல கனவுகளோட அந்த பிளைட்ல ஏறிய 242 பயணிகள்ல தெய்வாதீனமா ஒரே ஒருத்தர் மட்டும்தான் உயிர் தப்பியிருக்காரு. அதே மாதிரி பிளைட் ஏறதுக்கு 10 நிமிஷம் லேட் ஆனதால பூமி சௌஹான் என்ற பெண்மணியும் உயிர் பிழைக்கிறாங்க. இவங்க 2 பேர் மட்டும்தான் நடந்த இந்த கோர விபத்துல தப்பிக்கிறாங்க. இதை தாண்டி இப்படி பலரோட கனவுகளை கருக்கிய இந்த விபத்துல நிறைய மர்மங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ சமூக வலைதளங்கள்ல நிறைய தகவல்கள் பரவிட்டு இருக்கு. அதுல ஒண்ணுதான், விபத்து நடந்த அதே நாள் காலையில் வெளியாகிய மிட் டே என்ற நாளிதழ்ல முன்பக்கத்துல வெளிவந்திருந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். அதாவது ஏர் இந்தியா என்று பெயர் குறிக்கப்பட்ட ஒரு விமானம் ஒரு கட்டிடத்துல சிக்கி இருக்கிறது போன்று சித்தரிக்கப்பட்ட ஒரு காட்சி தான் முன்பக்கத்திலே வந்திருந்தது. இந்த விடயத்தோட சேர்த்து அப்படியே குஜராத் மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரின் லக்கி நம்பர் என அழைக்கப்பட்ட 1206 என்ற அதே இலக்கம் தான் அவருடைய கார் மற்றும் பைக்கினுடைய நம்பர் பிளேட்டா இருந்திருக்கு. அன்பார்ச்சுனேட்லி அதுவே அவருடைய இறந்த நாளாகவும் பார்க்கப்படுது. அதாவது 1206. இந்த மாதிரி பல மர்மங்கள் இந்த விபத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ சமூக வலைத்தளங்கள்ல தங்களுடைய கருத்துக்களை நிறைய பேர் பகிர்ந்துட்டு வராங்க. இப்படி அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத நம்மளோட வாழ்க்கையில எக்கச்சக்கமான கனவுகளோடு தான் நம்ம பயணிக்கிறோம். அதுல எத்தனை கனவுகள் கைகூடும், எத்தனை கனவு கைகூடாது அப்படின்றதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஆகவே இருக்கும் வரைக்கும் சந்தோஷமா கூட இருக்கவங்களையும் அன்பா பார்த்துட்டு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழுங்க. We are at the airport, just boarding. Goodbye, India. Goodbye. 10 hour flight back to England.